அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நமக்கு ஒன்று சொல்லுவாங்க. தம்பி, வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் ரெண்டுத்தையுமே கடந்து தான் செல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை தான் அது. ஆனால் அதை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. இன்பத்தால் வரக்கூடிய இன்பமும் இன்பத்தால் வரக்கூடிய துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பத்தால் வரக்கூடிய இன்பம் அப்படின்னா சின்ன வயசில் பெரியவங்க சொல்கிறதையும், நம்மளுடைய மூதாதைகள் சொல்கிறதையும், நம்மளுடைய பாட்டி தாத்தா சொல்கிறதையும் கேட்டு நல்ல வழியில், நம்மளோட ஆசிரியர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்ல வழியில் நடந்தோம் அப்படின்னா, ஸோ எதிர்காலத்தில் இன்பத்தால் இன்பம் பெருகி நம்ம நல்ல செல்வாக்கூட வாழ்வோம். அதுவே சின்ன வயசில் நம்ம தப்பு பண்ணிவிட்டு ஏதோ மது சாப்பிட்டுக்கிட்டோ புகைப்பிடிக்கிட்டோ பெற்றோர் சொல்கிறதெல்லாம் கேட்காம, ஆசிரியர் சொல்கிறதெல்லாம் கேட்காம, அப்போ ஒரு இன்பம் இருக்கும். ஸோ அந்த இன்பத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு போனோம் அப்படின்னாக்கா எதிர்காலத்தில் அதனால் நிறைய துன்பங்கள் விளையும். ஸோ அதனால் இன்பத்தால் துன்பம் விளையிறதா இருக்குது. அதில் இன்பத்தால் இன்பம் வாங்கலாமா, இல்லை இன்பத்தால் துன்பம் பெறலாமா அப்படின்றத நீங்களே முயற்சி செய்து பாருங்கள். வாழ்க யோகம், யோகம் வளட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.